அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் ஜாக் இயக்கத்தினுடைய தலைவர் கமாலுதீன் மதனி அவர்களுடைய அபத்தமான பல வாதங்களுக்கு நம்ம பதிலளித்திருந்தோம். ஒரே ஒரு விஷயத்திற்கு இன்று பதிலளிப்பதாக சொல்லியிருந்தோம். அது என்ன விஷயம் என்று சொன்னால், அந்த விஷயத்தை விளக்கிட்டு அப்புறம் அந்த அவருடைய வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு சரியாக புரியும். என்ன விஷயம்னு கேட்டால், முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், இறைவன் இரவில் இறங்குகிறான். எங்கே இறங்குறான்? முதல் வானத்திற்கு இறங்குகிறான். முதல் வானம் என்று சொன்னால் இங்கேருந்து ஃபஸ்ட்டு வானம், இங்கேருந்து ஃபஸ்ட்டு வானம் நம்ம கணக்கில் இருந்து தான் முதல் வானம். அங்கேருந்து வந்தால் இதுக்கு 7வது வானம். முதல் கடைசிங்கிறது என்னது? நம்ம மனிதர்களை வச்சு பேசுகிறதுனால முதல் வானம், இந்த மேராஜுக்கு போனாங்கல்ல, முதல் வானத்தை தட்டினாங்க, 2வது வானத்தை தட்டினாங்க. அல்லாவுடைய மேலிருந்து கணக்கு, அரசிலிருந்து கணக்கு எடுத்து பார்த்தால் அதுதான் கடைசி வானம். நமக்கு இருக்கிறதான் கடைசி வானம். நம்மளேருந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இது முதல் வானம். எது போய் நம்ம போகும்போது முதல்ல அடைகிறோமோ அது முதல் வானம். இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படுறது எல்லாமே நம்மளுக்கு சொல்கிறதுனால இது முதல் வானம்னா இந்த வானம் இங்கே வரைக்கும் வந்துடுறான். எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அது வசனத்தை படிக்கிறேன், அந்த ஹதீஸை படிக்கிறேன். அபூ ஹுரைரா அறிவித்ததாக முஸ்லீமில் வருது. என்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா, நம்முடைய இறைவன் இறங்குகிறான். குல்ல லைலத்தின், துன்யாவுடைய வானத்திற்கு, இந்த வானத்திற்கு, துன்யாவுடைய வானம்னா அது கீழ் வானம், நமக்கு ஃபஸ்ட்டு வானம். அப்போ துன்யாவுடைய வானத்திற்கு ஒவ்வொரு ராத்திரியும் இறங்குகிறான். எது வரைக்கும்னு கேட்டால், ஹத்தா எபுகா சுலுசுல்லைலில் ஆஹிரி, கடைசி இரவின் கடைசி பகுதி, இரவை 3 பங்காக வைத்து 3வது கடைசி பகுதியில் வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இறங்கிக்கிட்டே இருக்கிறான். அப்போ இரவில், அதாவது மகரிப்புலேருந்து இறங்க ஆரம்பிக்கிறான். எது வரைக்கும் ஆரம்பிக்கிறான்னு கேட்டால், இரவில் 1/3 பங்கு அப்பவும் இறங்கிக்கிட்டே இருக்கிறான். இரவில் 1/2 பங்கு வரைக்கும் இறங்குறான். இரவில் 1/1 பங்கு இருக்கும் பொழுது என்ன செய்கிறான்? அல்லாஹ் யக்கூலு சொல்லுகிறான், மை யதூனி, அல்லாஹ் இரவு முழுசு இறங்கத்தான் செய்கிறான். இந்த ஹதீஸ் பிரகாரம் இறங்கிட்டு அந்த 3ஆம் பாகம் வரும்ல, இரவு தாம இரவு ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வைங்க. இரவுன்னா அதான மகரிப்பு தானே இரவு. நமக்கு இரவு 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. சுபுஹ் ஒரு 5 மணிக்கு வருது. அந்த 11 மணி நேரம் தான் இரவு. இந்த 11 மணி நேரத்துக்குள்ளே 3 பங்காக வச்சோம்னு சொன்னால் ஒரு 3.5 மணி நேரத்தை வச்சுக்கலாம். 6 3 9, அது முதல் பார்ட்டு. 9லேருந்து 13, அதாவது 1 மணி, அது ஒரு 2வது பார்ட்டு. 1லேருந்து 5 4 வரைக்கும் உள்ளது, 5 வரைக்கும் உள்ளது 3வது பார்ட்டுன்னு வச்சுக்கலாம். 2லேருந்து 5 வரைக்கும் உள்ளது 3வது பார்ட்டு. இந்த 3வது பார்ட்டு இருக்குல்ல, அதாவது ஒரு 2 மணி, நள்ளிரவு 2 மணியை தாண்டிய பிறகு உள்ள அந்த நேரத்தை தான் 1/3 பகுதி, கடைசி பகுதின்னு சொல்லுவோம். அதில் எல்லாம் என்ன சொல்லுவானா? அப்போ சொல்லுவானா, ஒரு நள்ளிரவில் சொல்லுகிறான், மை எதுவூனி, யாராவது என்னிடத்திலே துவா செய்தீர்களேயானால் அஸ்தஜீபுலஹு, அவருக்கு நான் பதிலளிப்பேன், துவாவை ஏற்றுக்கொள்வேன். ஒமை எஸ்அலுனி, யாராவது என்னிடத்தில் கேட்டான்னா இது யாசனம் துவா கேட்டால் ஊத்திஹி, அவனுக்கு நான் கொடுப்பேன். ஒமை எஸ்தக்ஃபிருனி, யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் என்ன செய்வேன்? ஃபஅக்ஃபிர் லஹு, அவனை நான் மன்னிப்பேன். அப்படிங்கிறது என்ன இருக்குது? இந்த ஹதீஸில் இருக்குது. இதே ஹதீஸு அதே முஸ்லீமில் இன்னொரு இடத்துல வருதுன்னு கேட்டால், இதாமலா ஷத்ருலைலி, அல்லாஹ் இரவுல இறங்குறான், அதில் வருது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இரவின் பாதியான பிறகு, அவ் சுலுசாக 3 மடங்கு ஆன பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்? என்சிலுல்லாஹு தபாரக வ தஆலா இல சமாய் துன்யா, அல்லாஹ் இந்த பூமிக்கு இறங்குகிறான் அப்படிங்கிறது இதில் வருது. அப்போ அல்லாஹ் பூமியில் 3/2 பங்கு, இரவுல 3/2 பங்கு நேரம் கழிந்த பிறகு, கடைசி பகுதி இரவில் 3ஆம் பகுதியில் தான் இந்த அருளை நமக்கு தருகிறான். 3ஆம் பகுதியில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மன்னிப்பு தேடுறவன் இருக்கிறியா கேளு, மன்னிக்கிறேன். கோரிக்கை வச்சுக்கிறியா கேளு, நான் என்ன செய்ய தருகிறேன். வேறு ஏதாவது பிரார்த்தனை பண்ணுறியா, நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு ராத்திரியும் இதை சொல்லுகிறான்ட்டு இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை நம்ம என்ன சொல்கிறோம், விளக்கம் என்ன சொல்கிறோம்னு கேட்டால், இறைவன் அந்த இரவின் கடைசி பகுதியில் கூடுதல் கருணையோடு நம்மளோட துவாவை ஏற்றுக்கொள்கிறான்
என்று தான் இதுக்கு பொருள் செய்யணும். அந்த ஹதீஸை நம்ம மறுக்கலை. இந்த ஹதீஸுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், அல்லாஹ் இறங்குறான்னு சொன்னால் அங்கே அரிசில இருந்து இந்த வானத்தில் வந்து இறங்கி நிற்கிறான், இந்த அர்த்தம் நம்ம கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது அதுக்கு தான் அவர் மறுப்பு சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இது வருது இந்த நேரம் வந்து அந்த எல்லாரும் தூங்குற நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாட்ட கேட்குறான்ல, அதுக்கு ஒரு அல்ல கூடுதல் கவனம் செலுத்துவான்ல, கூடுதல் கருணை காட்டத்தானே செய்வான். அதனால இரவின் 3ஆம் பகுதியில் வந்து பாவ மன்னிப்பு தேடினால் மற்ற நேரத்தில் தேடுவதை விட அதிக ஒரு மதிப்போடு அல்லாஹ் அதை எடுத்துக்கொள்கிறான், துவாக்களை அதிக அளவுக்கு அங்கீகரிக்கிறான் என்பதைத்தான் நான் இறங்குறேன், உங்களுக்காக இறங்கி வர்றேன் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன இருக்குது, இதுக்காக சொல்கிறது தான். இறங்குறதுக்கு நேரடி அர்த்தம் இறங்குறது தான். இறங்குறதுனா மேலே இருந்து கீழே இறங்குறது தான் அர்த்தம். ஆனாலும் சில இடங்களில், மிக சில இடங்களில் இந்த இறங்குதல் என்பதை வந்து என்ன செய்கிறது, கொஞ்சம் அதிக கருணை காட்டுவதற்காக வேண்டி ஒரு 2 பேருக்கு சண்டையாக போச்சு, சேர மாட்டேங்கிறாங்க. நான் வேண்டாம் உனக்காக இறங்கி வர்றேன்மா, இறங்கினா படியிலேருந்து இறங்கி வர்றேன்னு அர்த்தம். அவன் அங்கே தான் இருப்பான். நான் வேண்டாம் உனக்கு இறங்கி வர்றேன்னா என்னது, என்னுடைய அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் கூட விட்டுட்டு உனக்காக வேண்டி கீழே இறங்கி வர்றேன்னா அந்த உனக்கு கருணை காட்டுனுங்கிற ஒரு அர்த்தத்துக்கு தான் அது வந்து சொல்லப்படுறது. அதுதான் அர்த்தம் இல்லை, அப்படி அர்த்தம் இருக்குது. நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டால், அல்லாஹ் வந்து அரசில் இருந்து இந்த இரவுல ஒவ்வொரு இரவுலையும் இறங்குகிறான் அப்படின்ற இந்த வாசகத்துக்கு இந்த இறங்குறாண்டு அர்த்தம் செய்யக்கூடாது என்று நான் சொல்லி இருக்கிறேன். இதை சொன்னதுக்கு வந்து எந்த இடத்துல எல்லாம் அல்லாஹை பற்றி இப்படி வருதோ அந்த இடத்துல எல்லாம் இப்படி வியாக்கியானம் கொடுக்கணும் என்பதா என்னுடைய கொள்கை. அந்த கொள்கை கிடையாது. எல்லா இடத்துலையும் அல்லாஹ் வருவான்னு தான் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னா கை இருக்குன்னு தான் அர்த்தம். அல்லாஹ் பிடிப்பான் என்றால் பிடிப்பான் என்று தான் அர்த்தம். அல்லாஹ்வை பற்றி வரக்கூடிய எல்லா வசனங்களுக்குமே அந்த நேரடி அர்த்தம் தான் கொடுக்க வேண்டும். சில இடங்களில் நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாமல் போனால் நேரடி அர்த்தம் கொடுப்பது அது வந்து ஒரு குழப்பத்தையோ வேறு வசனங்களுக்கு மாற்றமாகவோ அமையுமாக இருந்தால் அப்போது இலக்கிய அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். நேரடி அர்த்தம் இல்லாத அர்த்தம் எது, இலக்கியமான அர்த்தம் இருக்கும்ல, இந்த இறங்குறனா ஒரு இறங்கி வர்றது, அந்த அர்த்தத்தை கொடுத்துட வேண்டியது. இப்படிங்கிற கொள்கை தான் என்னுடைய கொள்கை. இதைத்தான் குர்ஆன் தமிழாக்கம் முழுவதுமே நாம் எழுதியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஹதீஸ் வந்து நேரடி அர்த்தம் கொடுக்க தப்பு கிடையாது. அல்ல இறங்க வேண்டாம், அது பெரிய பிரச்சனையே இல்லை. மறுமை நாளில் விசாரிப்பதற்காக வேண்டி வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணிவகுத்து நிற்க உன் இறைவன் வருவான் அப்படின்னு வருது. அது வருவான்னு அர்த்தம் செய்யணும். அதை வந்து விளக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது என்றெல்லாம் நான் தெளிவாக விளக்கியிருக்கிறோம். அல்லாவை பற்றி வரக்கூடிய எல்லா விஷயம் கையால் பிடிப்பான் என்றால் கையால் தான் பிடிப்பான். அல்லாஹ் கை கிடையாது ஆற்றல்லாம் அர்த்தம் செய்வாங்க நிறைய பேர். நம்ம அதை ஒத்துக்கிறவே மாட்டோம், ஒத்துக்கிறக்கூடாது. அல்லாஹ் வந்து தன்னை பற்றி என்ன, அல்லாஹுக்கு முகம் இருக்குது, கை இருக்கு, கண் இருக்குது என்று வந்தால் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாத தவிர அதெல்லாம் இருக்குன்னு அல்லாஹ் அவன் தான் தன்னை பற்றி சொல்கிறான். அவன் சொல்கிறது அப்படி நம்பிட்டு போக வேண்டியது தானே என்று நம்ம அதனால் மறுமை நாளில் பார்ப்போம்லாம் இருக்குதுல்ல, அதையெல்லாம் விளக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, வியாக்கியானம் கொடுக்கக்கூடாது. சில இடங்களில் வியாக்கியானம் கொடுக்க வேண்டும். கொடுக்காவிட்டால் அது வேறு வசனங்களோடு மோதிவிடும், வேறு ஆதாரங்களுக்கு மாற்றமாக அமைந்துவிடும் என்று சொன்னால் அந்த இடங்களில் தான் ஒரு வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். இந்த ஹதீஸ் அந்த மாதிரி வகையில் உள்ளது என்று நான் சொல்லுகிறேன். எதனால் சொல்கிறேன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து தன்னை பற்றி சொல்லும் பொழுது அரிசில் இருக்கிறான். அல்லாஹ் இருக்கிறது என்னது, அர் ரஹ்மானு அலல் அரிசி இஸ்தவா, அல்லாஹ் அரிசின் மீது அமர்ந்திருக்கிறான். அதில் அமர்ந்திருந்து கொண்டு தான் அந்த சராசரங்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவன் வந்து பார்க்கிறான், இப்போ கண்காணிக்கிறான். அனைத்து அவன் அங்கே இருக்கிறதுனால நம்மளை கண்காணிக்க முடியாது என்றோ, நம்மளை பிடிக்க முடியாது என்றோ, நம்மளை தண்டிக்க முடியாது என்றோ கிடையாது. அவனுக்குன்னு ஒரு அரசு இருக்குது, அது சுமந்து கொண்டு வானவர்கள் இருக்கிறார்கள். அரசுதான் அர்த்தம், அதுக்கு வியாக்கியானம்லாம் கொடுக்க முடியாது. அங்கே அவனுடைய அரசில் இருந்து கொண்டு அனைத்தையும் கண்காணிக்கிறான் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால இந்த இடத்துல இதில் என்னன்னு கேட்டால், ஒரு வந்து இறங்கிட்டு போகிறான்னு சொல்கிற மாதிரி ஒரு நாள் இறங்கினா அப்படி போயிட்டா கூட என்ன செய்யலாம், அது வந்து அரசை விட்டு போயிட்டான்னு வராது. நம்மளே வந்து வீட்டில் இருக்கிறோம், ஒரு நாள் இறங்கி வெளியே போயிட்டு வந்துட்டோம்னு சொன்னால் வீட்டை விட்டு போயிட்டோன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம், வீட்டிலாம் இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இதில் என்ன வருதுன்னா, ஒவ்வொரு இரவும் வருது, ஒவ்வொரு இரவும் இரவில் 3ஆம் பகுதின்னு வருது.
உதாரணமாக ஒரு நள்ளிரவு 3 மணி நேரம் 2 மணின்னு வச்சுக்கிறோம் உதாரணத்துக்காக வேண்டி. நள்ளிரவு 2 மணி என்பதை அதை நேரமாக வைத்துக்கொள்வோம். 2லிருந்து 5 வரைக்கும் சுபு வரைக்கும் உள்ள நேரம்னு உதாரணத்துக்காக வேண்டி, காலத்து காலம் மாறுபடும். அந்த 2லேருந்து 5 வரைக்கும் என்று நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிருவோம். இந்த 2லேருந்து 5 வரைக்கும் அல்லாஹ் வந்து இறங்குறான். எப்போ இறங்குறான்? ஒவ்வொரு இரவும் இறங்குகிறான். சரி, ஒவ்வொரு இரவும் இறங்குறாங்க போது இப்போ எனக்கு 2 மணி ஆகும் பொழுது எனக்கு இறங்கிட்டான். நான் 2:30 ஆகும் பொழுது இன்னும் ஒருத்தன் 2 மணிக்கு வருவான். அவனை 2:30 ஆகும் இன்னொருத்தர் 2 மணிக்கு வருவான். அப்போ 24 ஹவர்ஸுமே அந்த 2 மணிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த 2 மணியில் இறங்குறான் என்று சொன்னால் 2 மணி, இப்போ 2 மணிங்கிறோம்ல, நமக்கு இது 2 மணி, நமக்கு 2 1 பொழுது இன்னொருத்தர் அந்த 2க்கு வந்துடுவான். நம்ம வந்து 2 3 ஆகும் பொழுது இன்னொருத்தர் அந்த 2 1க்கு வந்துடுவான். இப்படி நம்ம ஒவ்வொரு நிமிடத்தை கடக்கும் பொழுது நமக்கு பின்னாடி வரக்கூடியவன் அந்த அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ 24 மணி நேரமுமே வந்து என்ன செய்கிறது? அந்த 3ல் ஒரு பகுதி இருந்துக்கிட்டே இருக்கிறது. 3ல் ஒரு பகுதி எனக்கு வேண்டாம். 3ல் நான் பகலில் இருக்கலாம். இப்போ நம்ம பகலில் இருந்துக்கிட்டு இப்போ நம்ம முன்பகலில் 8:30 மணிக்கு லைவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது இரவில் 3ல் ஒரு பகுதி இல்லை. ஆனால் இது உலகத்தில் சில பகுதிக்கு 3ல் ஒரு பகுதி இரவின் கடைசி பகுதியாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஒருத்தன் லொகரில் இருப்பான், அவனுக்கு தான் அது லொகரு. உலகத்தில் எங்கேயாவது ஒரு பகுதியில் இரவின் 3ஆம் பகுதி இருக்கும். அது அவனுக்கு லொகராக இருக்கும் பொழுது உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் அசராக இருக்கும், ஏதாவது ஒரு பகுதியில் மகரிபாக இருக்கும், ஏதாவது ஒரு பகுதியில் இஷாவாக இருக்கும், ஏதாவது ஒரு பகுதியில் நள்ளிரவு 12ஆக இருக்கும், ஏதாவது ஒரு பகுதியில் வந்து இரவு நள்ளிரவு 2 மணியாக இருக்க தான் செய்யும். நீங்கள் எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டுமானால் அந்த இரவின் 3ஆம் பகுதி இல்லாமல் இருக்கலாம். உலகத்தில் எங்கேயாவது அது இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ இறைவன் வந்து ஒவ்வொரு இறைவன் தான் அந்த செட்டப்பை படைச்சிருக்கிறான். இந்த சிஸ்டத்தை உண்டாக்குனது இறைவன் தான். அந்த இறைவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒவ்வொரு இரவும் இறங்குறான் என்று சொன்னால் மர அரசுக்கு போகிறதுங்கிறது வரமாட்டேங்குது, இங்கே தானே இருப்பான் ஆகுது. ஒவ்வொரு இரவும் இறங்குறான். சரி, இறங்கி ஒரு கருணையை செஞ்சுட்டு ஒரே ஒரு தடவை வந்து லைலத்துல் கத்ரில் இறங்கினான்னு சொன்னால் லைலத்துல் கத்ர் முடிஞ்சுன்னா அப்போ அரசில் அப்படின்னு வந்துடும். இதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒவ்வொரு இரவும் இறங்குறான்னு சொன்னால் ஒவ்வொரு இரவு இல்லாத நாள் எது? இரவு இல்லாத மைக்ரோ செகண்டு கூட இருக்குதா? எங்கேயாவது இரவு இல்லாமல் இருக்குமா? அப்போ இரவில் 3ஆம் பாகம் இல்லாத பகுதி எங்கேயாவது இருக்குதா? அப்படிங்கும்போது அப்போ இப்போ கூட எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் முதல் வானத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும்? எங்கேயாவது 3ல் ஒரு பங்கு இருக்கும்ல. நம்மளுக்கு வேண்டாம் இல்லாமல் இருக்கலாம். எவனாவது ஒருத்தனுக்கு இரவில் 3ல் ஒரு பகுதி இருக்கத்தானே செய்யும். அவனுக்கு இறங்கிட்டு தான் இருப்பான் ஆகுது. அப்போ உலகத்தில் எந்த ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் வந்து இங்கே தான் இருக்கிறான் ஆகுது. எங்கே இருக்கிறான்? துன்யாவுடைய வானத்துக்கு தான் நிற்கிறான்ல. துன்யாவுடைய வானத்தில் இருந்தால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அரசுங்கிறதுக்கு வேலை இல்லை, அரசுக்கே வேலை இல்லை, இங்கே தான் இருக்க வேண்டிய இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும் என்று சொன்னால் அப்போ அரசில் இருக்கிறாங்கிற அளவுக்கு துன்யாவுடைய வானத்தில் இருக்கான்னு வந்துருமே. அரசுலையும் இருக்கிறான், இந்த வானத்திலையும் இருந்துக்கிட்டே இருக்கிறான். எவ்வளோ நாளைக்கு இருக்கான்? இருந்துக்கிட்டே தான் இருக்கிறான். எல்லா காலமும் இருந்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் எல்லா காலம்ன்றோம்? எல்லா நேரத்திலும் இரவில் 3ல் ஒரு பகுதி இருந்துக்கிட்டு இருக்கும். இரவில் 3ல் ஒரு பகுதிங்கிற நள்ளிரவு சாமம் என்பது எந்த நேரமும் சாமமாக இருக்குமா இல்லையா? ஏதாவது ஒரு பகுதியில் எந்த ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, உங்களுக்கு 10 மணி. எவனுக்காச்சும் சாமமாக இருக்கும். 11 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, உங்களுக்கு தான் 11 மணி. எவனுக்காவது சாமமாக இருக்கும். 12 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எவனுக்காவது சாமமாக இருக்கும், நடுஜாமமாக இருக்கும். அப்போ எல்லாருக்குமே அந்த நடுஜாமம் எந்த ஒரு நேரமுமே நடுஜாமம் வருமா இல்லையா? எந்த ஒரு நேரமுமே லொகரா இருக்குமா இல்லையா? நமக்கு லொகரா இருக்கும், மற்றவனுக்கு லொகரா இருக்காது. ஆனால் நமக்கு அசராக இருக்கும்போது எவனுக்கா லொகர் இருக்கும்ல, நம்ம மகரிபாக இருக்கும்போது எவனுக்கா லொகர் வரும்ல, நம்ம இஷாவில் இருக்கும்போது எவனா லொகர் தொழுதுட்டு போனா இல்லையா? அப்போ வந்து எல்லா நேரமுமே எல்லா நேரத்துலையும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் லொகரா. இந்த 24 அந்த பூமி சுற்றளவில் 24 மணி நேரம் கொண்ட அந்த பூமிக்குள்ளே லொகர் என்பதே இல்லாத நேரமே கிடையாது. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் அசரில் இருக்கலாம், எங்கேயாவது லொகர் இப்போ இருக்கிறது. உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் மகரிபாக இருக்கலாம், எங்கேயாவது நீங்கள் மகரிபில் இருக்கும்போது எங்கேயாவது லொகர் நடந்துக்கிட்டே இருக்கும். லொகர் நேரம் வந்து விட்டது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி நேரத்தை பற்றி சொல்லும் பொழுது அப்போ ஒவ்வொரு இரவுலையும் 3ஆம் பாகத்தில் இறங்குறான்னு சொல்கிறோம். ஒரு நாளைக்கு இறங்கலை, தினசரி இறங்குறாங்கிறோம். எப்போ இரவு என்பதே இது இல்லாமல் போகவே செய்யாது. எப்போ பார்த்தாலும் எல்லாம் என்ன செய்கிறான்? இறங்கி தான் இருக்கிறான். அப்படின்னு வரும்போதுனா
அப்போ அரசில் இருக்கிறான் என்பதுக்கு அரசில் இருக்கிற ஒரு டைமே இல்லை. இப்போ எல்லாம் இந்த மூன்றாவது வானத்தில் தான், அதாவது துன்யாவுடைய வானத்தெல்லாம் இருக்கிறான்னு வரும் பொழுது இது அரசில் இருக்கிறான் என்பதற்கெல்லாம் மாற்றமாக இருக்கு. அல்லாஹ் தனக்கு ஒரு இடத்த சொல்கிறான். இந்த இடம் அவனுக்கு தேவையில்லை, இடம் இல்லாமல் இருப்பான். ஆனாலும் அவன் அதை படைத்து வைத்து கொண்டான். அரசு வந்து தனக்கு ஒரு அரசு வேணும் என்று என்ன செய்யறான், அவன் விரும்பி அவன் படைத்து கொண்டான். அந்த அரசில் இருந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அல்லாஹ் இருக்கிறான் என்று அவன் அதை பெருமையாக சொல்லுகிறான். அவனை பற்றி சொல்லுவோம், ரப்புல் அரசிடே, நான் அரசுக்கு சொந்தக்காரன்டா, ரப்புல் அரசில் அலீம், மகத்தான அரசுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி அந்த மாதிரி அந்த அந்த ஆசனத்துக்குரிய சிறப்பை என்ன செய்யலாம், அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அந்த அரசுங்கிற ஒரு பொருள் தான் என்ற காரணத்தினால தான் அரிசை வானவர்கள் சுமப்பார்கள். ஹமலத்துல் அரிசி, அரிசை சுமக்கக்கூடிய வானவர்கள் என்ன செய்கிறாங்க, உலக மக்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் வருகிறது. அதனால அரசில் இருக்கிறான் என்ற ஒரு அடிப்படைக்கு இது மாற்றமாக வரும் பொழுது இது ஏன் இப்போ இறங்கணும்னு அல்ல அருள் செய்வது இறங்கி தான் வரணுமா? கூடுதல் கருணை காட்டுறான்னு எடுத்துக்கிட்டால் சரியாக வந்துடும், எந்த குழப்பமும் வராதுல்ல. அரசில் தான் இருக்கிறான், இன்னும் உங்களுக்கு இறங்கி வந்து தான் உங்களுக்கு செய்யணும்னு விளங்காத இல்லாட்டில்ல அல்லாவுக்கு. நீங்கள்லாம் இங்கேருந்து போய் முதல் வானத்துக்கு இறங்கி கேட்டால் தான் அல்லாவுக்கு வந்து விளங்குமா? இல்லாட்டி அரசில் இருந்துக்கிட்டே உங்களுடைய பிரார்த்தனை கேட்க முடியாதா? அப்போ உங்களுடைய நெருக்கமாக நான் கேட்கிறேன், அரசில் இருக்கிறேன், முதல் வானத்தில் இறங்கினால் எப்படி நெருக்கம் உங்களுக்கு. இப்போ அரசு உங்களுக்கு தூரமாக இருக்கிறது, முதல் வானத்துக்கு வந்துட்டா உங்களுக்கு துனியாவை பொறுத்த வரைக்கும் கிட்ட கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு உங்களுக்கு நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து நம்ம அர்த்தம் செய்யணும் என்று இந்த ஹதீஸை மறுக்கலை. இந்த அர்த்தம் செய்யணும்னு நான் சொல்கிறேன். இதைத்தான் என்ன செய்கிறாருன்னா, தண்ணி குடிக்காமல் என்ன செய்கிறார், பேசுகிறார். அதில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும். அதாவது சில விஷயங்கள் இது மேற்கொண்டு சொல்லிட்டு தான் இப்போ அந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இன்னும் சில விவரங்கள் நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டால், குர்ஆனில் வந்து இந்த மாதிரி நேரடி அர்த்தம் ஹதீஸ், இது இப்போ சர்ச்சைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஹதீஸ் ஆக்கும். குர்ஆன்லேயே இந்த நேரடி அர்த்தம் செய்யாமல் வேறு அர்த்தம் செய்யக்கூடிய வசனங்கள் இருக்குதா இல்லையா? இவர்கள் ஏற்றுக்கொண்ட உலமாக்களை, இவர்கள் ஏற்றுக்கொண்ட, இவங்க என்ன உழப்புறாங்கன்னு எனக்கு தெரியலை, இவர்கள் கமாலதி மதனி ஏற்றுக்கொண்டிருக்கிற உலமாக்களை வந்து இந்த வசனத்துக்கு நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நான் சில வசனங்களை ஒரு மேற்கோள் காட்டுறேன், அதை சொல்லிட்டு இந்த ஹதீஸுக்கு நம்ம வருவோம். 2வது அத்தியாயத்தில் 210வது வசனம், அதில் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, ஹல் எல்லுருன, இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா, இல்லா ஏத்தியகமுல்லாஹு ஃபீ லுலலி மினல் கமாமி, மேகத்தின் நிழல்களுக்குள்ளே அல்லாஹ் வந்து, ஒல் மலாய்கத்து, மலக்குமார்களும் வந்து, இப்போ குலியல் அம்ரு, காரியம் முடிக்கப்பட வேண்டியதைத்தான் இவர்கள் விரும்புகிறார்களா, எதிர்பார்க்கிறார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். 2:210 கேட்குறான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? அதாவது நீங்கள் வந்து அல்லாஹ்வுக்கு அச்சம் இல்லாமல் நடக்கிறீங்க, நான் மேகத்தில் வந்து என்ன செய்வேன், உங்களை அழிச்சு விடுவேன், நானும் மலக்குகளும், நானும் வருவேன், மலக்குகளும் வருவோம், மேகத்தில் வந்து காரியத்தை முடிப்போம் அப்படிங்கிறான். அப்போ இந்த இடத்துல மேகத்தில் வந்து காரியத்தை முடிப்போன்ற அர்த்தமாக எல்லாரும் செய்கிறாங்க. அர்த்தம் தான், மேகத்தில் தான் நல்லா வருவான் இருக்குது. அல்லாஹ் வந்து அழிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கிறான். என்ன ஸ்டைலு? ஒன்று வானவர்களை அனுப்பி அழிப்பான், அது ஒரு ஸ்டைலு. இன்னொரு ஸ்டைல்னா ஒரு சத்தம் தான், இன்கானத்து இல்லா செய்ஹத்தன் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம் தான் கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிறான். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் வந்து மேகத்தில் வருவதைத்தான் எதிர்பார்க்கிறீர்களா என்பது வந்து அந்த அர்த்தம் இங்கே கொடுக்க முடியாது. இது வந்து என்ன செய்கிறான்டா, உன்னை தண்டிச்சிருவேன், மேகத்தின் வழியாக மழையை பொழிய செய்து புயற்காற்றை வீச செய்து அந்த மாதிரி உங்களை வந்து அழிச்சிருவேன் என்பதை சொல், மேகத்தின் மூலமாக உங்களை தண்டிப்பேன் என்பதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, மேகத்தில் நான் வருவேங்கிறான். மேகத்தில் நான் வருவேன்னு சொன்னால் என்னுடைய அதாபு வரும், வேதனை வரும்ன்றது அர்த்தமே தவிர மேகத்துக்குள்ளே அல்லாஹ் வருவான்னு அர்த்தம் கிடையாதுன்னு வியாக்கியானம் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து 6வது அத்தியாயத்தில் 158வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது எந்த ஒரு ஹல் எந்தருன இல்லா ஏத்தியமல் மலாய்க்கத்து அவ் ஏத்தி ரப்புக, உன்னுடைய இறைவன் அவங்கள்ட்ட வர வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார்களா, அல்லது வானவர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா, அல்லது அல்லாஹ்வுடைய சில ஆயாத்துகள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா? அப்படி வரும் பொழுது எந்த நஃப்ஸுக்கும் அதனுடைய ஈமான் பயன் தராதுன்ற ஒரு வசனம் 6வது அத்தியாயத்தில் 158வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் வருவது, மலக்கு வருவதுன்றா வந்து அதை சொல்கிறானா, தண்டனையை சொல்கிறானா?
ஒவ்வொரு கூட்டத்தையும் அழிப்பதற்கு அல்லாஹ் இறங்கி வந்துட்டு அழிச்சிட்டு போனா இல்லை. அதே மாதிரி வந்து இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நிலப்பரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கிட்டே வர்றான். நிலப்பரப்பு வந்து அன்னைக்கு இருந்த அளவுக்கு நிலப்பரப்பு இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நவீன விஞ்ஞானிகள் கூட ஆய்வு செஞ்சு என்ன செய்கிறாங்க, பனிமலைகள்லாம் உருகுகிறது. பூமி வெப்பமயம் அதிகமாகும் பொழுது பனிப்பாறைகளாக உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த பனிகள் உருகி தண்ணீராக ஓடுகிறது. உருகி ஓடினால் என்னவாக, கடலில் போய் அது கலக்கும். கடலில் கலந்தால் என்னவாகும், கடல் மட்டம் கூடும். கடல் மட்டம் கூடினா என்னவாகும், ஊர்களுக்கு உள்ள தண்ணி வந்துடும், பூமியுடைய அளவு குறைஞ்சிரும். இப்போ வந்து இப்போ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த ஒரு கடல் எங்கள் ஊர்லேருந்து 5 கிலோமீட்டர்கிட்ட வந்து நிற்கும். 5 கிலோமீட்டர் இப்போ காணும். அப்போ அந்த பூமி என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாம் குறைத்து கொண்டு வருகிறோம் அல்லாஹ் சொல்கிறான். பூமி வந்து குறைக்கிறோங்கிறது இது அறிவியல் ஒத்துக்கிறது. பூமி இப்போ சொல்கிறாங்க, பூம்புகார்னு ஒரு ஒரு ஊர் இருந்துச்சு, காவேரிப்பும் பட்டணம்னு இருந்தது. அந்த ஊர் வந்து வரலாற்றில் இருந்திருக்கு. இப்போ இருக்குதா, அது இல்லை. அது கடல் வந்து கடல் வந்து மட்டம் கூடி 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 வந்து அந்த காவேரிப்பும் பட்டணத்தை வந்து நெஞ்சிருச்சு, மூழ்கடிச்சிருச்சு. அது கடலுக்கு அடியில் கிடக்குது. இதை வந்து அகழ்வாய்வு செய்து என்ன செய்கிறாங்க, அப்படி ஊர் இருந்ததை கண்டுபிடிச்சிட்டு அப்போ திமுக ஆட்சி, கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு பதிலாக பூம்புகார்னு நெஞ்சார். அவர் இதை அந்த காவேரி பட்டணத்துக்காக வேண்டி ஒரு நகரம் உண்டாக்குனார் பக்கத்தில். அது போயிடுச்சு. அந்த காவேரிப்பும் பட்டினம்ங்கிறது இப்போ இல்லை, அது கடலுக்குள்ளே இருக்கிறது. அப்போ கடலுக்குள்ளே எப்படி போகும் என்று கேட்டால், கடல் இங்கிட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். பூமியை நுழைஞ்சிக்கிச்சு, போய் கடலுக்குள்ள நுழையும். கடல் இங்கே வரும். கடல் இங்கே எப்படி வரும், கடல் வந்து அது வந்து தண்ணீர் அதிகரித்து அதிகரித்து பனிமலை பல விதங்களாக அல்லாஹ் தண்ணீரை வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த பனிமலைகளாக இருக்கிறது பூரா உருகி கொஞ்சம் கொஞ்சமாக கடல் மட்டம் அதிகரிச்சிச்சின்னு சொன்னால் என்ன செய்யும், அப்படியே தண்ணி அதிகமாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டே வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ எனக்கே தெரிஞ்சு எங்கள் ஊர்லெலாம் கடற்கரை எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கும். இப்போ என்னென்னா ஊரை ஒட்டி வந்துருச்சு கடற்கரை. இந்த நாங்கள்லாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது கடற்கரை தண்ணீர் வந்து எங்கள் ஊர்லேருந்து என்ன செய்யும், ரொம்ப தொலைவாக இருக்கும். அந்த ரோட்லேருந்து பார்த்தா ரொம்ப தூரமாக இருக்கும். இப்போ போய் பார்த்தோம்னா கிட்டத்தில் கண்ணுக்கு ரொம்ப வந்துருச்சு. ஒரு 500 அடிக்கு கிட்ட 1000 அடிக்கிட்ட நெருக்கி ஒடியாந்துருச்சு. அப்போ இப்படி அப்படின்னா என்ன, பூமியை காணோம். அப்போ அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்கிறான்னு கேட்டால் பூமியை இது சொல்லும்போது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்டா, அவலம் யரவ், இவர்கள் காணவில்லையா. அப்போ காணுவதை அல்லாஹ் சொல்கிறான். அண்ணா நகத்தில் அருள, நாம் அந்த பூமிக்கு வருகிறோம். நன்புசுகாவின் அத்தராபிகா, அதனுடைய ஓரங்களை குறைப்பதற்கு நான் வர்றேன் என்பது நீ பார்க்கலையாங்கிறான். அல்லாஹ் நம்ம எங்கே பார்த்தோம், பூமி குறையிறதான் பார்த்தோம். பூமியுடைய ஓரங்கள் குறையிறது, அது நான் தாண்டா செய்கிறேன், என்னுடைய உத்தரவு கொண்டு செய்கிறேன் என்பதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா நான் வர்றேங்கிறான். 13வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நாம் வருகிறோம்னு மட்டும் சொல்லலை, அவலம் இவர்கள் காணவில்லையான்னு கேட்குறான். யார் கண்டீங்க, வந்தால் காணணுமே, காண்ற மாதிரி தான் வருவேங்கிறான். அவலம் இவர்கள் காணவில்லையா, அண்ணா நாத்தில் அருள நன்குசுகாமின் அத்தராபிகா, பூமியின் ஓரங்களை நாம் குறைப்பதற்கு நாம் பூமிக்கு வர்றேன். அண்ணா நாம் நாத்தி வருகிறோம், அல்ல பூமிக்கு வருகிறோம், நன்குசு குறைப்பதற்கு வருகிறோம். இந்த பூமியை குறைக்கிறதுக்கு நான் வர்றேன். வந்து என்ன செய்கிறேன், பூமியை மண்ணை வெட்டி வெட்டி போட்டு நான் என்ன செய்கிறேன், அப்படியே ஆக்கிக்கிட்டு இருக்கேங்கிறான். அல்ல தான் இது செய்கிறேங்கிறான். அல்ல தான் செய்கிறான். அவனோட ஆர்டரில் செய்கிறானா, வந்து இறங்கிட்டு செய்கிறானா. ஒரு விவசாயிகள் இறங்கி செய்கிற மாதிரி அப்படி யாராவது பார்த்தீங்களா? அல்லாவே பார்க்கலையான்னு கேட்குறான். அப்போ இந்த பார்க்கலையான்னு கேட்பதில் இருந்து அந்த வருகிறோம்ன்ற வார்த்தை இருந்தாலும் வருகிறோம்ன்ற அர்த்தம் செய்யக்கூடாது. அல்லாஹ் வர முடியாதா அப்படிலாம் கேட்கக்கூடாது. வர முடியும் இந்த இடத்துல கேட்பீங்களா, அப்படி அல்லாஹ் வர முடியாதா, ஏன் பூமியை வந்து இறங்கி நின்று மம்மட்டி எடுத்து வெட்ட முடியாதுலாம் கேட்கலாமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் பூமிக்கு வர்றது நீ பார்க்கலையாங்கிறான். நாங்கள் பார்க்கலையே. அப்படி அப்போ நாம் பார்க்குறோம், எதை பார்க்குறோம், அந்த பூமி குறைவதை பார்க்குறோம். ஆமாம், நமக்கு தெரிஞ்ச என்ன செய்யும், ஒரு வாழுகிற காலத்திலே ஒருத்தன் பார்ப்பான்னு அர்த்தம். நீங்கள் பார்க்கலையான்னு சொன்னால் நீங்கள் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் கடலோர பகுதிகளில் நீங்களே பார்ப்பீங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மட்டத்தை விட கடல் மட்டம் ஊருக்குள்ளே வந்திருக்கிறது என்று நீங்களே பார்ப்பீர்கள். அப்போ அந்த பூமியை வந்து ஓரத்தில் குறைத்து வர்றோம் என்பதை வந்து 13:41 சொல்கிறானே, இதுக்கு நேரடி அர்த்தம் கொடுக்க முடியுமா? இல்லை நமக்கு தெரியாமல் வந்திருப்பான்னு சொல்ல இயலாதீங்க.
நீ பார்க்கலையான்னு கேட்குறான். பார்க்கணும் தெரிகிற மாதிரி வர்றேன்னு அர்த்தம். அப்போ தெரிய மாதிரி வரலையான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்லாம் வர்றது கிடையாது. அல்லாஹ் வந்து என்ன செய்யலை, வர முடியாதான்லாம் கேட்கக்கூடாது. வர்றது இல்லை, வந்தால் நான் பார்த்துருப்பேன், ஏன்னா பார்க்கலன்னு சொல்கிறான் அல்லாஹ். நீ பார்க்கலையான்னு கேட்குறான். அப்போ எதை நம்ம பார்க்குறோம்? பூமி குறையிறத பார்க்குறமே தவிர அல்லாஹ் வர்றதை நம்ம பார்க்கல. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், நான் வர்றேங்கிறான். இதுக்கு ஏன் நேரடி இடத்துல செய்யலாம் பார்ப்போம். இதுக்கு நேர இடத்த செஞ்சுட்டு நான் நீ போனேன்னா அல்லாஹ் வந்து பூமியை குறைச்சிக்கிட்டு இருந்தால் நான் பார்த்தேன்னு ஒருத்தர் கப்ஸா அடித்தா ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? இந்த ஆதாரம் இருக்குது, 13:41 இருக்குதா? நான் இன்னைக்கு போனேன்னா, நாகூருக்கு போனேன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த பூமியை குறைச்சி தள்ளிதில் விட்டுட்டு இருந்தா நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். என்னடா ஆதாரம்ன்ற? அல்லாவே சொல்கிறான் இல்லைங்க, பார்க்கலான்னு கேட்குறான். நான் தான் பார்த்தேன்னு சொன்னால் ஒத்துக்குருவியா நீ? நல்லா தானே சொல்கிறான். அப்படியே அர்த்தம் செய்வது. அப்போ செய்யணும், எல்லா இடத்துலையும் செய்யக்கூடாதுங்கிறான். எல்லா இடத்துலையும் வர்றேன் தான் அர்த்தம். இந்த இடத்துல வர்றேன்னு சொல்ல முடியுமா? இது 13:40. அது 16:26 எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த பூகம்பம் வருதா, பூகம்பம் வந்து என்ன செய்யும்னா, பூமியை ஒரு ஆட்டி இப்படி உள்ளே கழுத்துட்டு போயிடும். அடித்தளத்தை ஆட்டம் சரண்டு உள்ளக்க போயிடும். அப்போ பூமி எதனால் உள்ளே போகுது? அதனுடைய அஸ்திவாரத்தை ஆட்டங்கான செய்கிறான் அல்ல. அப்படின்னு செய்யும்போது அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால், இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால், அவருடைய அத்தல்லாஹு அல்லாஹ் வந்தான், புண்ணியானகும் அவங்களுடைய கட்டிடங்களுக்கு வந்தான், மினல் கவாயுது அந்த கட்டிடங்களில் அடிப்பகுதிக்குள் வந்தான், இப்போ ஹர்ர அலைஹிமு சக்கஃபு அவர்கள் மீது அந்த மோடு அப்படி விழுந்து விட்டு கீழே வந்து அல்லாஹ் என்ன, பூமி கீழே வந்து ஒரு கட்டடம் இருக்குல்ல, அந்த கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சு அல்லாஹ் கீழே வர்றானா, வந்து ஒரு ஆட்டி விட்டானா, உடனே அந்த பூமி விழுந்துருச்சு. இந்த அர்த்தம் வருது. இப்போ எல்லாம் வந்து மேலே வந்தாண்ட அர்த்தம். இது என்ன அர்த்தம்? பூமி கேட்டில் பூகம்பம் வந்துச்சுன்னா எல்லாம் என்ன செய்கிறான், டக்குன்னு அரசுலேருந்து இறங்குகிறான், இறங்கி பூமி கீழே போகிறான். போய் என்ன செய்கிறான், ஒரு உஸ்பிசி விட்றானா, ஒரு ஆர்டர் கமாண்டு பண்ணுவானா, ஒரு உத்தரவு தான், ஒரு ஏற்பாடு தான். என்னுடைய ஏற்பாட்டில் நடக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், நான் வர்றேங்கிறான். பார்த்தல்லாஹு அல்லாஹ் வந்தான், புண்ணியானகும் அவங்களுடைய கட்டிடங்களுக்கு வந்தான், மினல் கவாயுது அதனுடைய அஸ்திவாரத்திலேருந்து வந்தான், அடித்தளத்துக்குள்ளே நுழைஞ்சு வந்தான். அல்லாஹ் வந்து என்ன செய்வோன்னா, அல்லாஹ் வந்தால் என்னவாயிரும், பூமி வந்து அந்த கட்டடம் வந்து அப்படி முகடோடு விழுந்து விடும். இதை நீங்கள் பார்க்கலையான்னு நல்லா கேட்குறான். இது 16:26 கேட்குறான். அப்போ இதுக்கு நம்ம என்ன அர்த்தம் செய்யணும்? உங்கள் வாதப்படி தான் அர்த்தம் தான், நேரடி அர்த்தம் தானே செய்யணும். நேரடி அர்த்தம் செய்யணுங்கிறதான் ஏங்க அர்த்தம். எல்லா இடத்துக்கும் செய்யக்கூடாதுங்கிறது வித்தியாசம் எங்கே, அனைத்து நீங்களும் செய்கிறதில்ல. அதே மாதிரி வந்து இன்னொரு வசனம் இன்னும் தெளிவாக, இவங்க வாதம் வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் கமாலுதி மைனி உளர்றார் என்பதற்கு இந்த ஒரு வசனத்தை நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஆதாரமாக எடுக்கலாம். அதாவது காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சில நல்லறங்கள் நினச்சி செய்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதுக்கு உதாரணம் வந்து சராபின் காணல் நீர் போன்றது அமல்கள் செய்கிறாங்க, நல்லது நினைச்சு செய்கிறாங்க. அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டால் காணல் நீர். காணல் நீர்னா என்ன அர்த்தம்? நீராக தெரியும், கண்ணுக்கு தான் தெரியும், கிட்ட குணம் இருக்காது. இந்த தூரமாக போகும்போது என்ன செய்யணும்னா காணல் நீர்னு சொன்னால், வெயில் காலங்களில் ரோட்டில் அங்கெல்லாம் போகும்போது அங்கெல்லாம் தண்ணி நிற்கிற மாதிரி அப்படி தெரியும். அது தண்ணியே கிடையாது. அது சயின்டிஃபிக்காக சில காரணங்கள் அது வேறு இருக்குது, ஏன் அப்படி தெரியுது என்பதற்கு. தெரியறதுக்கு தான் காரணங்கள், தண்ணிலாம் கிடையாது. ஆனால் கிட்ட குணம் இருக்காது. எந்த இடத்துல இந்த வேப்ப மரத்துக்கிட்ட அந்த தண்ணி நிற்கிற மாதிரி தெரியும். காரில் வேகமாக வருவான், வேப்ப மரத்துக்கிட்ட வந்தான்னா ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி அங்கே இருந்த மாதிரி தான் எங்கேயும் இருக்கும், தரையாக தான் இருக்கும். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னா, உங்களோட அமல்லாம் அப்படி தாண்டா, நீங்கள் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனால் நீங்கள் என்னமோ தண்ணி இருக்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அமல்களுக்கு உதாரணம் சராபின், அவங்க ஒரு காணல் நீர், யஹசபுல் லமானுமான் அவன் வந்து தாகமாக இருக்கிறவன் வந்துக்கிட்டு அதை தண்ணீர் என்று நினைப்பான். ஹத்தா இதா ஜாஹு அந்த இடத்துக்கு வந்தானே ஆனால் லம் எஜுது செய்ய ஒன்றுமே இருக்காது. தண்ணி நினச்சிக்கிட்டு வருவான், கிட்ட வந்தானே ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஓ வஜதல்லாஹ இந்தஹு அங்கே அல்லாவை தான் பார்ப்பான். காணல் நீர் நினச்சிக்கிட்டே போவானா, தண்ணி நினச்சிட்டு போவான், தண்ணி இருக்காது, அங்கே வந்து அல்லா நிற்பானான். ஓ வஜதல்லாஹ இந்தஹு அங்கே அல்லாவைத்தான் காண்பான். எவன் காணல் நீர் போய் அல்லாவை பார்த்தது? நானே எத்தனை காணல் நீரை பார்த்து நெருங்கி போயிருக்கேன், அல்லாவை நாமெல்லாம் பார்க்கலையே. காணல் நீரை தேடிக்கிட்டு போனால் அங்கே தண்ணி இருக்காதான், நான் தாங்க இருப்பேன். இது மிகப்பெரிய இலக்கியமான விஷயம். அந்தளவு உயர் இலக்கியமான நடையில் அல்ல இதை சொல்லி காட்டுறான். இவங்க சொல்லுப்படி வஜதல்லாஹ் இந்த அந்த இடத்தில் அல்லாவை காண்பான். அப்போ காணல் நீரை தான் உங்கள் அல்லாவை பார்க்க ஆசைப்பட்டே நினைச்சிங்க, காணல் நீர் இருக்கிற பக்கத்துக்கு போங்க, தேடிக்கிட்டே போங்க.
காணல் நீர் இல்லை, எந்த இடத்துல இருப்பதாக உங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் கிட்ட போனீங்கன்னா காணல் நீர் இருக்காது, அல்லாஹ் இருந்துகிட்டு இருப்பான். என்னெல்லாம் சுகமாக இருக்கிறியான்னு கேட்கலாம். அப்படியா? அல்லாஹ் அங்கே காண்பன அர்த்தம் என்னுடைய வல்லமை பாடுறா, இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறனா இல்லையா, இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டுறனா இல்லையா. அங்கே என்னைய பார்ப்பேன், அங்கே நான் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்ற அந்த ஆற்றல் இருக்குது என்பது நீ அங்கே போய் வழங்கி கொள்வா. அந்த இடத்துல, அந்த இடத்துக்கு போகும்போது தான் இதையா நம்ம தண்ணி நினச்சோம், ஒன்றுமில்லாத இது நினச்சா நம்ம ஏமாந்தோம் என்று விளங்கும் பொழுது அங்கே இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு விளங்கி கொள்வாய்ங்கிறதுக்கு தான் அல்ல அங்கே சொல்கிறான். நீங்கள் நேரடி அர்த்தம் இறங்குறான் என்றால் இறங்குறான்னு தான் அர்த்தங்கிறீங்களே. அப்போ இதே மாதிரி செஞ்சால் அப்போ காணல் நிறைய இடத்துல எல்லாம் பார்க்க முடியுமா? அப்போ அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய கோட்டைகள் இருந்து கொண்டு தங்களை காப்பாற்ற நினைக்கிறார்கள். ஃபஅத்தல்லாஹு மின் ஹைஸலம் யஹ்தசிபு, அவங்க நினைத்து பார்க்காத வகையில் அல்லாஹ் அவங்கள்ட்ட வந்தான், வந்து உள்ளத்தில் பயத்தை போட்டான். அந்த குகைகளிலிருந்து வீடுகளை விட்டு அவங்கள ஓட வைத்தாங்கிறான். வீட்டுக்கெல்லாம் வந்தானா? அப்போ 59:2 இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது. இந்த வசனங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ் வருவான்னா 95% இடத்துக்கு அப்படி தான் அர்த்தம் செய்யணும். வருவான், பிடிப்பான், தண்டிப்பான், தன் கையால் படைத்தான், அதெல்லாம் அதான் அர்த்தம், மாற்றுக்கிறதே கிடையாது. இங்கே செய்ய முடியலையே, நீ பார்ப்பேங்கிற பார்க்கலையே, நான் பார்க்கலையே, பூகம்பத்துக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு அதை போய் ஆட்டி விடுறாண்டு வருத. அப்போ இதுகளுக்கெல்லாம் இந்த சலப்பு முபஸ்ஸிரீன்களே அல்லாஹ் வருவான்னு அர்த்தம் செய்யலை. நீங்கள் கமாலுதி மதனை ஏற்றி போற்றக்கூடிய சலப்பு முபஸ்ஸிரீன்கள் இருக்காங்களே, அவங்களே என்ன செய்யலை? ஆமாம், காணல் நீர் இடத்துல அல்லாஹ் இருப்பானான்னு கேளுங்க, இருக்க மாட்டான் வேறு அர்த்தம். அது வேறு இடத்துல ஏன் வேறு இடத்த கொடுக்குற? நேர இடத்த கொடுக்க வேண்டியானே. அப்போ இதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அதுக்கு இவர் என்ன செய்கிறாருன்னா பதில் சொன்ன கிண்டல் ஒரு பாயிண்ட்டும் இல்லை. மார்க்கத்தினுடைய எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் பதில் பேசாமல் என்ன செய்கிறாரு? அல்லாவுக்கு பதில் என்ன சாராம்சம் பதில் தெரியுமா? அல்லாவுக்கு இயலாதா? அல்லா நினச்சா அங்கேருந்து இங்கே இருப்பான், அரசில் இருக்கும்போதே இங்கேயும் இருப்பான். அல்லாஹ் நூறு சமாவாத்தி, அல்லாஹ் வானத்துக்கே பிரகாசமாக இருக்கிறான், எங்குமே அல்லாஹ் இருப்பான் அப்படின்னு சொல்லி அப்படி அத்வைத கொள்கையை சொல்கிறார். ஏகத்துவத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு வகையில் சொல்கிறார். இப்போ அவர் சொல்வதை பார்த்து விட்டு அந்த விளக்கணை தான் உங்களுக்கு என்ன செய்யும், சரியாக வரும். அவர் சொல்கிறத என்ன செய்வோம், நீங்களே பாருங்கள். அல்லா தஆலா வானத்தின் வர்றான், லைலத்துல் கத்ருடைய இரவுல இருந்து வருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸை சொல்றார்கள். அது எப்படி இது நம்ம புத்திக்கு பொருந்தாரு? அல்லாஹ் வானத்தில் இருக்கான், அரிசில் இருக்கான். குர்ஆன் சொல்லுது அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்று சொல்லி. அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? அர் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான். அரிசி என்றால் 7 வானத்துக்கு அப்பால் இருப்பான் குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் சொல்கிறது. அப்போ நபி சொல்கிறார். நபி என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் தஆலா இறங்கி வருகிறான். ஒவ்வொரு இரவிலையும் நடுநிசையில் அல்லாஹ் இறங்கி வந்து தன்னுடைய அடியார் இடத்துல கேட்கிறான், அடியானே உனக்கு என்ன வேணும் கேள், நான் தருகிறேன் என்று சொல்கிறான் என்று ஹதீஸ் சொல்கிறது. குர்ஆனுக்கு முரண்படுகிறது. அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்பது குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் இறங்கி வருவான்னு சொல்லி யார் சொல்றா? நபி சொல்கிறார். இது அறிவுக்கு பொருந்தல்ல, அதனால தூக்கி எறி, ஹதீஸை தூக்கி எறி. அது புகாரியில் இருந்தால் என்ன, முஸ்லிம் இருந்தால் என்ன, ஏன் அறிவுக்கு முறையில் நான் அல்லாஹை பற்றி இப்படி தான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன். அட பாவிகளா, அல்லாஹ் நான் யாரு? அவன் அரிசிலும் இருப்பான், பூமியிலும் வருவான். அரிசியில் இருந்துகிட்டே பூமியில இறங்கியும் வருவான். இதுதான் அல்லாஹை பற்றி தெரியாத காரணத்தினால், அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் என்பதை புரியாத காரணத்தினால் வருகின்ற குழப்பங்கள் தங்களை எல்லாம் புரிந்தது மாதிரி மக்களிடத்தில் அவர் பாவலா காட்டி கொண்டிருக்கிறார்கள். இருந்த மாதிரி அனுபவிச்சவர்களை. அல்லாஹ் எங்க இருக்கான்? அல்லாஹ் எங்க இருக்கான்? அரசியல் இருக்கான். அல்லாஹ் தஆலா சொன்ன அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் வானம் பூமி அளவுக்கு அவன் ஒளி, எங்கு பார்த்தா ஒளிமயமானவன். அல்லாஹ் அரிசிருக்கான். அவனுடைய அரிசினா என்ன, அவனுடைய குர்சினா என்ன உனக்கு தெரியுமா? வழக்கம் சொல்றாங்களா இல்லையா? குர்சினா என்ன? இந்த மாதிரி நம்ம குர்சி தான் குர்சி. இது குர்சி, அரபியில குர்சி சேர், சேர் குர்சி. அந்த குர்சி என்ன? இது எத்தனை அடி இருக்கு? 2 அடியில இருக்கு குர்சி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய குர்சிக்கு அளவு என்னப்பா சொல்ல வேண்டும். அது சொல்ல மாட்டார்கள். சொன்னால் இங்க முரண்பாடு இல்லை என்பதை புரிந்து விடுவார்கள். அப்ப நம்மளுடைய குழப்பத்துக்கு வேல்யூவேஷன் இல்லாம ஆயிடும். அது அல்லாஹ்வுடைய குர்சி தான் மார்க்க அறியாமை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்சி அல்லாஹ் சொல்றான், வஸ்யா குர்சியு ஸமாவாத்தி வல் அர்த். ஆயத்தில் குர்சி சொல்றமா இல்லையா?
இந்த ஆயத்து குர்சியில் அல்லாஹ் குர்சியை பற்றி சொல்றான், வசிஅ குர்சியு ஸமாவாத்தி வல் அர்து. அல்லாஹ்வுடைய குர்சி இருக்கிறது, அவன் அரிசியில் இருக்கிறான், அவனுடைய குர்சி ஒன்று இருக்கிறது. அது எப்படி இருக்கு நமக்கு தெரியாது, அந்த அல்லாஹ்க்கு தான் தெரியும், நம்ம பார்த்தேன். ஆனால் அந்த குர்சியினுடைய அளவு இருக்கிறதே, அந்த குர்சியினுடைய அளவு எவ்வளவு சொன்னா வானம் பூமி அளவுக்கு விசாலமானது அல்லாஹ்வுடைய குர்சி. அது வானத்தில் இந்த ஆரம்பிச்சு எங்க வரை இருக்குது, பூமி வரை அதனுடைய விசாலம் இருக்கிறன்னு சொன்னா அல்லாஹ் இறங்குறது என்ன ஏறுறது என்ன? அப்ப அல்லாஹ் இறங்குறது ஏறுறதுங்கிறது உனக்கு புரிய முடியும், ஒன்னால புரிய முடியவில்லை. எவன் முரண்பாடு என்று சொல்றானோ அவன் மண்டைக்கு படலை. இது தன்னுடைய சித்தறிவின் காரணத்தினால், தன்னுடைய மடத்தனத்தின் காரணத்தினால், அறியாமையின் காரணத்தினால், அல்லாஹ்வுடைய குர்சி நான் என்னங்கிறது புரியாத காரணத்தினால், அரிசி நான் என்ன என்னமோ கண்ட ஆபீஸில் தன் ரூமில் கிடக்கக்கூடிய குர்சி மாதிரியும், தன்னுடைய பெட் படுக்க மாதிரி அரிசிங்கிறது மாதிரி உள்ள சிந்தனையில் இந்த மாதிரி என்ன செய்கிறார்கள், விளக்கங்களை கொடுத்து குட்டிச்சவராக்கி மக்கள் தானும் வழிகட்டு மக்களை என்ன செய்கிறார்கள், வழிகட்டா. இதான் ஃபித்னா. ஒத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன் அல்லதீன ஸலமு மின்கும். அநியாயக்காரர்கள். இதில் அவர் என்ன பதில் சொல்கிறான்னு கவனிச்சிங்களா? அதாவது இந்த வானத்தில் இறங்குறத இவராச்சும் என்ன செய்யணும்னா இறங்கிட்டு தான் இருக்கிறான்னு சொல்லணும். இறங்குனான்னு வருது, ஆனால் எனக்கு தெரியவில்லைங்கிறாரு. மறைய நீ நீ தான் நம்பாமல் இருக்கிற. இறங்குனான்னு சொன்னால் இறங்குனான்னு உனக்கு சொல்ல முடியல பற்றிங்களா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், புத்திக்கு பொருந்தலைன்ட்டு மறுக்கிறோங்கிறாரு. புத்திக்கு பொருந்தலைன்னா மறுக்கிறோம், குரானுக்கு மாற்றமாக இருக்குன்னு மறுக்கிறோம். இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ் அங்கே இருக்கும்போது இங்கேயும் இருப்பான், இங்கே இருக்கும்போது அங்கேயும் இருப்பான் அப்படிங்கிறாங்கல்ல. இதுக்கு பேர் தான் அத்வைதம்ங்கிறது. அத்வைதம்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தூணிலையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான். இதெல்லாம் கண்டித்து இவர் பேசியிருக்காரு கடந்த காலங்களில். எங்கே இறைவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்குறான், எங்கேயும் இருக்கின்றான். ஒரு பாட்டு இருக்கும்ல, எங்கே இருக்கின்றான், அந்த பாட்டையெல்லாம் விமர்சித்து இவரே பேசியிருக்கிறார். இப்படி எங்கேயும் எப்படி இருப்பான், அல்லாஹ் எங்கேயும் இருக்க மாட்டான், தூணில் இருப்பான், துரும்புல இருப்பாங்கிறாங்களே. அப்போ அது சரின்ட்டு போங்க. ஏன் தூணில் இருக்க மாட்டான்? நீங்கள் அரிசில் இருக்கான்னு சொல்லி தானே தூணில் இருக்கிற மறுக்கிறீங்க. அவன் அரிசில் இருக்கான், தூணில் இருப்பான். பெண்ணா ஒன்று பஞ்சாயத்து பெண்ணை கமாலதி மாதிரி கொள்கையில் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் அரிசிலையும் இருப்பான், தூணில் இருப்பான். இப்போ என்ன அதனால் இப்போ அங்கே இருப்பான் அங்கே இருப்பான் அப்படின்னா இதானே இதெல்லாம் இப்போ இந்த அத்வைத கொள்கை உண்டாக்குனாங்க. இந்த அத்வைத கொள்கையில் ஒரு கதை சொல்லுவாங்க, கதை பயான் தான், இதெல்லாம் பயான். அல்லாஹ் ஜிப்ரீலை கூப்பிட்டானான். இந்த அத்வைதக்காரங்களுடைய பயான் இதெல்லாம், இந்த காத்தாங்குடியில் இந்த ஒருத்தர் உணர்வார்ல, அந்த மாதிரி ஆட்களுடைய பயானில் உள்ளதெல்லாம். நீ போய் இந்த வேதத்தை இந்த ஹிரா கோயில் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துட்டு வான்னு அனுப்புனானான். ஜிப்ரீல் அனுப்பிவிட்டானான், ரசூல்லாட்ட கொடுத்துட்டு வச்சு அனுப்புனானான். அங்கே ஹிராவுக்கு வந்தாருன்னு சொன்னால் அங்கேயும் நல்லா தான் இருக்கானான். என்ன திரும்பி அங்கே போயிட்டானான். யாரெல்லாம் நீ என்ன கொடுத்துட்டு சொன்ன, அங்கேயும் நீ தானே இருக்கிற, எப்படி நீங்கள் அல்லாவும் ரசூல் ஒன்றுங்கிறாங்களே, எப்படி அல்லாஹ் அங்கேயும் இருப்பான் இங்கேயும் இருப்பான் எல்லாம் ஒன்று தாங்கிறதுக்கு உள்ள கதை என்னது? அப்போ கூட நான் அந்த காலத்தில் சொன்னேன் பையன், அப்போயும் கேட்டேன், என் அறிவு கட்ட முட்டா போயில. அவன் இங்கே அல்லாஹ் இங்கே தானே இருக்கான், இங்கேயே கேட்டிருக்கலாமே, நீ இங்கே தானே இருக்கான்னு கேட்கலாம், அங்கேயும் போய் கேட்கணும். அது அல்லாஹ் அங்கேருந்து வந்தாரான், குகையில் பார்த்தாரான், ரசூல் அங்கேயும் அல்லாஹ் தான் இருந்தானா. திரும்பி அங்கே போய் கேட்டாரான், ஏன் அங்கே போய் கேட்குற, இங்கே கேட்டுற வேண்டியதானே, வந்தீங்கள அல்லாஹ் நீ தானே கொடுத்துட்டு இங்கே இருக்கிறியன்னு கேட்க வேண்டியதானே. அந்த பொய்யில் பள்ளி இழிக்குது. அதுலேயே அவங்க சொல்லக்கூடிய பொய் என்ன செய்யும், அதுலேயே பள்ளி இழிக்கும். இந்த மாதிரி அந்த காலத்தில் நீங்கள் பேசும் பொழுது, அந்த காலத்தில் நம்ம சொற்பொழிவுகளில் இதுக்கெல்லாம் நெஞ்சிருக்கிறோம், கவுண்டர் கொடுத்துருவோம். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அப்போ அவன் சொல்கிறதில்ல என்ன தப்பு, இப்போ எங்கேயும் இருப்பான். அல்லாஹ் இப்னு அரபி அப்படி குரான் நீ சொல்கிறபடி நேரடி அர்த்தம் கொடுத்தா, இந்த உஹது போரில் கல்லால் எரிஞ்சாங்கல்ல, கைப்பிடி மண்ணலி போட்டாங்கல்ல, பல பேர் அதில் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒமா ரமைத்த இது ரமைத்த உலாக்கின் அல்லாஹ் ரமா, நீ எரியும் போது நீ எரியல, நான் தான் எரிஞ்சேங்கிறான். அப்போ நான் தான் எரிஞ்சேன்னு என்ன அர்த்தம்? அந்த உஹது பொருளெல்லாம் இறங்கி ரசூல்லாவாக அல்லாஹ் மாறி எரிஞ்சானா வேறு இடத்த நீ இன்னும் வியாக்கியானம் கொடுக்கக்கூடாதுல்ல. நீ தான் ஏன் அவங்க அல்லாஹ் அரிசியில் இருந்துக்கிட்டு இங்கே இறங்குவான், ரசூல்லாவுக்கு உள்ளேயும் இருப்பான், முகமதுக்குள்ளே அவன் இருந்துக்கிட்டு இருவான், உனக்கு என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்கலாம்ல. நீ என்ன வாசலை திறக்கிறாரு? அந்த அத்வைத இப்னு அரபியுடைய கொள்கையை பேசுகிறார். இதுதான் அப்படி டிட்டோ இப்னு அரபி சொன்னது. இப்னு அரபிங்கிறவன் வழிகட்டவன், எல்லாத்துலேயும் அல்லாஹ் இருப்பான்னு சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தை கொடுத்து நாசமாக்குனான்னு பேசக்கூடிய இப்னு அரபி என்ன வாதங்களை வச்சாரோ அது பூராத்தையும் இவர் சொல்கிறாரு, அல்லாஹ் வானம் பூமி ஒளியாக இருக்கிறான். அதனால் என்ன செய்வான், அதுக்கு என்ன அர்த்தம், அங்கே இருந்துக்கிட்டு அனைத்தையும் கண்காணிப்பான் அப்படின்ற செய்கிறதுக்கு பதிலாக இவர் என்ன மக்களை போதிக்கிறாரு, ஏன் அங்கே இருந்து இங்கே இருக்க முடியாதான்னு கேட்குறாரு. சில பயில் உடஞ்சாங்க மகான்னு சொல்லிட்டு
நான் தான் அல்லான்ட்டாங்க. இந்த மன்சூர் ஹல்லாஜி அது சொன்னதற்காக அந்த காலத்து ஆட்சியாளர்களாக தண்டிக்கப்பட்டார்கள். இந்த மன்சூர் ஹல்லாஜி என்ன சொன்னான், அனல் ஹக் நான் தான் அல்லான்ட்டான். என்னடான்னு கேட்டால், அல்லாவுக்கான அர்ப்பணிச்சோம்னா அல்லாஹ் எங்கள்கிட்ட வந்துடுவான் அப்படின்ட்டான். ஏன் அதை ஏற்றுட்டு போக முடியாது? நான் ஏன் வந்திருக்க முடியாதல்ல? கமாலுதீன் மதனி வாத பிரகாரம் அவன் அரசியல் இருப்பான், எங்கிட்ட இருப்பான். இப்போ என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து? அடா அல்ல அரசியல் இருக்கான், அவன்கிட்ட எப்படி வருவான்னு சொல்லி தான் தண்டிச்சாங்க. அப்போ கமாலுதீன் மதனி அந்த காலத்தில் தான் நினைஞ்சிருப்பாரு, சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஏன் அவரை தண்டிக்கிறீர்கள்? அல்லாஹ் வந்து அரசியல் இருந்து கொண்டே இங்கே மன்சூர் ஹல்லாஜிட்டு வந்து இருக்க முடியாதா? அப்போ கல்லை எரிந்ததுக்கு அதானே கேட்டாங்க. ரசூல்லா தாங்க, ரசூல்லா கல்லை எறியல, அல்லா தான் எரிஞ்சான். அப்படி தான் குரானில் இருக்குது. குரானில் இருக்கிறது என்னது? பதிரு பொருளை உகது பொருளை கல்லை விட்டு எரிஞ்சது ரசூலுல்லா கிடையாது, அல்லா தான் எரிஞ்சான். அப்போ அல்லா தான் எரிஞ்சான்னா அது, அப்போ அல்லா வந்தான் எரிஞ்ச. ரசூல்லா கை மாதிரி போகிற மாதிரி ரசூல்லா கையெல்லாம் இல்லது, அல்லாவுடைய கை தான். ரசூல்லாவுக்கு உள்ள கல்லை நுழைஞ்சிட்டான், நுழைஞ்சிக்கிட்டு எரிஞ்சான். ஏன் நேரடியாக தங்கம் செய்யுங்களேன், அப்படி செஞ்சுட்டு போங்க. நீங்கள் எதை நோக்கி அழைக்கிறீங்க? உங்கள் இந்த மாதிரி வாதத்தின் மூலமாக அல்லாஹ் வந்து அங்கே எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்க்குறது. எல்லா கேட்டால் எதான் சொல்லுவாங்க, அல்லாவுக்கு முடியாதான் வாங்கி கேட்டால். அடா அல்லாவுக்கு முடியாதான் முடியுமாங்கிற பேச்சு கிடையாது. அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான தான் பேச்சு. அல்லாஹ் வந்து அவனுக்கே ஒரு இடத்துல இருந்து கொண்டு தான் அனைத்து நிர்வகித்து கொண்டிருக்கிறான். அவன் எங்கேயும் வர வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த குர்சின்னா தெரியுமா, பிரம்மாண்டம் தெரியுமான்னு கேட்குறீங்கள, அப்படி கேட்கும். அவன் எங்கேயும் வரணும், எதுக்கு எங்கேயும் வரணும்னா, என் உள்ளங்கை இருக்குது, இந்த உள்ளங்கையில் வந்து ஒரு சின்ன ஒரு 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 பளிங்கு உருண்டை அளவுக்கு ஒன்று இருக்குது. இதுதான் உலகம், அண்ட சராசரம்னு வச்சுக்கிறோங்க. என் உள்ளங்கையில் தான் இருக்குது. இதுக்கு என்ன தனியாக வரணும்? இது எனக்குள்ள தான் இருக்குது. முதவானம் இதுக்குள்ளே தான் இருக்குது, ரெண்டாவனம் இதுக்குள்ளே தான் இருக்குது, முகமது நபி அதுக்குள்ளே. நான் ஏன்டா அதுக்குள்ளே வரணும்? ஏன்ட்டு தானடா இருக்குது. அப்படியான பெருமாண்டம் உள்ளவன் அல்லாஹ் அவ்வளோ பெருமாண்டமாக உள்ளவன் இதுக்கு முதவானது போய் இறங்குறான். அல்லாஹ்வுடைய அரசு வந்து அவரே சொல்கிறார், வசிய குறிச்சி சமாவாத் கொள்ளார், வானம் பூமிக்கெல்லாம் உள்ளடக்கி வச்சிருக்க அந்த அரசு. அந்த அரசை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இதுதான் அரசுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கையில் இருக்கிற புளியங்கொட்டை தான் வந்து இந்த உலகம் பூரா. இது கையை வந்து அரசுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு புளியங்கொட்டையை உள்ளங்கையில் வச்சா எவ்வளவு? அதை விட சின்னது தான். அப்போ அதுக்குள்ளே இருக்கும் பொழுது ஏன் போட்டு இறங்கணும்னு இல்லை, தாங்க தானே இருக்குது. அவனில் தான் இருக்குது அனைத்துமே. அவன் எதுக்காக இறங்கணுங்கிற? இறங்குற விஷயத்துக்கு இறங்குன்னு சொல்லுங்கப்பா. அப்போ அவன் இறங்கின தேவையில்லைங்கிறது நல்ல அவர் சொன்ன பாகத்தில் மறுப்பு இருக்குது. அல்லாஹ்வுடைய அரசுக்குள்ளே தான் அடங்கி இருக்குது அவர் சொல்லிட்டு அவருக்கே அந்த விளக்கம் வந்து தடுமாற்றம் வருது. அவருக்கு என்ன செய்யறது? அதனால் இறங்குறவங்க விளங்கலை, அவனுக்கெல்லாம் அனைத்தும் இருக்கிறது, எப்படி இறங்குவான் நமக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நழுவ பார்க்குறாரு. சொல்லிட்டு வந்தவர் நழுவ பார்க்குறாரு. அதனால இன்னும் சொல்ல போனால், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய சகோதரர் PS அலாவுதீன் அவர் வந்து ஹயாத்தோடு இருந்த ஒரு காலத்தில் வந்து என்னஞ்சாங்கன்னா, இந்த கமாலுதீன் மதனி ஒரு புத்தகத்தை வந்து நான் அகீதாவுடைய புஸ்தகம் மக்தப பாடத்துக்கு நம்ம பொருத்தமான ஒரு புக்கு, இந்த புக்கை வந்து நம்ம மொழிபெயர்த்து அந்த மாணவர்களுக்கு மக்தபில் சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு புஸ்தகம் இது, அதை வந்து மொழிபெயர்த்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் PS அலாவுதீன்கிட்ட வந்து கேட்டாங்க. எங்கள் அண்ணன் அதை மொழிபெயர்த்தாங்க. அந்த புஸ்தகத்துக்கு பேர் இஸ்லாமிய கொள்கை. அதை எழுதினவர் யாருன்னு கேட்டால், கமாலுதீன் மதனி மதிக்கக்கூடிய அவருடைய ஆசிரியர்களில் உள்ளவரான ஜமீல் ஜைனு அப்படிங்கிறவர் எழுதின புக்கு. அந்த புக்கை வந்து இஸ்லாமிய கொள்கைன்னு தமிழ் படுத்தினாங்க. அது இன்றைக்கி அந்த புஸ்தகம் தமிழில் வந்து எங்கள் அண்ணன் மொழிபெயர்த்தார். அந்த புஸ்தகம் இஸ்லாமிய கொள்கைன்னு அடித்து பார்த்தா நம்ம onlinebj.in அந்த புக்கு இருக்கிறது. அந்த புக்கில் இந்த விஷயத்தை LKG பாடம், எப்படி LKG பாடம் அது பாருங்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான்னு ஒரு கேள்வி பதில் முறையில் அந்த பாடம் இருக்கும். அல்லாஹ் வந்து குரானில் பல இடத்துல என்ன செய்கிறான், நம்மோடு இருக்கிறான், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், உண்மையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒருத்தர் உண்மை சொல்கிறாரு, அவரோட பக்கத்தில் எல்லாம் உட்காந்துருக்கான்னு அர்த்தமா? அப்படி தான் அர்த்தத்துக்கு நேரடி அர்த்தம். நேரடி அர்த்தம் என்னது? அல்லாஹ் வந்து பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அப்படின்னா, ரொம்ப பொறுமையான ஒரு ஆளை பார்த்தீங்கன்னு வைங்க, ஒரு பக்கத்தில் அல்லாஹ் உட்காந்துருக்கலாம், அப்படி அர்த்தமா? என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அவர். இப்படி இது வந்து கமாலுதீன் மதனி மதிக்கக்கூடிய அவருடைய வழிகாட்டலில் அன்றைக்கு மொழிபெயர்த்த எங்கள் அண்ணன் மொழிபெயர்த்த அந்த புஸ்தகத்தில் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் அல்லவா கேள்வி 6. அவர் பதில் போடுறார், ஜமீல் ஜெயினு போடுறார், ஆம், நம்மை பார்த்து கொண்டிருப்பதன் மூலமும் நமது சொற்களை செவியுறுவதன் மூலமும் நம்மை பற்றி அறிந்து வைத்திருப்பதன் மூலமும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நம்மோட இருக்கிற அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்? நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்கிறான், நம்ம அறிந்து வைத்திருக்கிறான், அந்த அர்த்தத்தில் நம்மோடு இருக்கிறான். ஏன் அப்படி சொல்கிற? நேரடி சொல்லிட்டு போக வேண்டியதானே?
அதுக்கு என்ன செய்கிறாருன்னா குரான்லேருந்து ஒரு வசனத்தை காட்டுறாரு 20:46 போட்டு, அஞ்சாதீர்கள், நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உங்களுடன் இருக்கிறேன். மூசா நபி ஹாரூனை அனுப்பும்போது பயப்பட்டாங்க ஃபிரௌன்ட்ட போகிறதுக்கு. பயப்படாதீங்க, இன்னனி மாக்குமா அஸ்மவாரா, நான் உங்களோட இருக்கிறேன். உங்களோட இருக்கிறேன் என்ன அர்த்தம் தெரியுமா? அசுமவு செவிமடுத்து கொண்டிருக்கிறேன், ஓ அரா பார்த்து கொண்டிருக்கிறேன், இதான் அர்த்தம். முடிஞ்சு வச்சா. அப்போ குரானில் வந்து நேரடியாக இருக்கிறது நம்மளோட இருக்கிறேன்னு இருக்குது. ஆனால் விளக்கம் என்ன? நம்மளோட அல்லாஹ் இல்லை. வேற என்ன அர்த்தம்? நம்மளோட இருக்கான் என்று சொன்னால் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இங்கே வந்து தான் பார்க்கணும்னு கிடையாது. அவன் அங்கே அவனுடைய உள்ளங்கையில் ஒரு புளியங்கூட்ட அளவுக்கு இது இருக்கும்போது என்ன வந்துக்கிட்டே பார்க்கணும். அவன் வந்து என்ன செய்கிறான்? உங்களோடு இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான் சொல்லி இறைவன் கூறுகிறான். அவன் நம்முடன் இருக்கிறான் என்பதற்கு என்ன பொருள் என அவனே விளக்கம் அளித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸு அதையும் போட்டு என்ன இருக்குது? நிச்சயமாக உங்கள் இறைவன் நீங்கள் யாவற்றையும் செவியேற்பவனை, உங்களுக்கு அருகில் உங்களுடனே இருப்பவனை அழைக்கிறீர்கள். சத்தமோடு அல்லான்னு கத்துவாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் கண்டிப்பாங்க, அல்லாஹ் செவுடனா யாரை கூப்பிடுறீங்க? உங்களோட இருந்து கொண்டிருக்கக்கூடிய, உங்களோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனை அழைக்கிறீர்கள், எதுக்கு சத்தம் போடுறீங்கன்னு கேட்பாங்க. நூல் புகாரி 2992, 4305, 6384, 6409, 6610, 7386 இந்த நம்பர்லாம் போட்டு அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. அதாவது உங்களை பற்றி அவன் அறிந்து வைத்திருப்பதன் மூலம் அவன் உங்களுக்கு அருகிலே இருக்கிறான்னு சொல்லி சின்ன குழந்தைகளுக்கு பாலர் பாடத்திலே சொல்கிறதுக்கான ஒரு புஸ்தகம். இதை சவுதி அங்கீகரித்த புஸ்தகம், கமாலுதீன் அங்கீகரித்த புஸ்தகம், அவருடைய யோசனையின்படி மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம். இன்றைக்கும் பல மக்தபுகளில் இந்த இஸ்லாமிய கொள்கை என்கிற இந்த மக்தப அழிவு பாடம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அதில் கொள்கையை சொல்லிக் கொடுப்பதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகங்கிறதுனால நம்மளும் இங்கே அரிசி நெஞ்சிருக்கிறோம். அதை ஆன்லைன் பேஜில் போட்டு வச்சுருக்கிறோம். இஸ்லாமிய கொள்கை அடித்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த புஸ்தகத்தை நீங்கள் நெட்டில் எடுத்துக்கலாம், ஆன்லைன் பேஜில் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், இந்த ஒரு அழிவுமா இல்லாமல் போச்சு உங்களுக்கு? இந்த எல்கேஜி பாடத்தில் சொல்லி கொடுக்குற அறிவும் இல்லாமல் அல்ல அங்கே இருந்துக்கிட்டு இங்கே இருப்பான், இங்கே இருந்துக்கிட்டு எங்கே இருப்பான்னா இது எங்கே எங்களை கொண்டு போகிறீங்க மக்களை? அப்போ வந்து தூணிலையும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான்ல கொண்டு நிப்பாட்ட போகிறீங்களா? இதுதான் விஷயம். எந்த புது அறிவும் இல்லை, மார்க் அறிவும் இல்லை. இந்த மாதிரி என்ன செய்கிறாரு? உளர்றாரு. அதனால் நம்ம வந்து ஹதீஸுகளாக, குரானாக இருந்தாலும் ஹதீஸுகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சிபத்துகளை பற்றி பேசும் பொழுது நேரடி அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இது சம்பந்தமாக இலங்கையில் முஜாஹிதுன்னு ஒரு மௌலவி இருக்கார், உங்களுக்கு தெரியும். அவர் கொஞ்சம் நல்ல ஒரு ஆய்வாளர். அவர் என்ன செய்கிறாருன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னிடத்தில் இதை பற்றி பேட்டி காண்பதற்காக வந்து 4 மணி நேரம் என்னிடத்தில் இந்த கேள்விகள்லாம் கேட்குறாரு. இந்த ஆயத்துக்கு அப்படியான்னு சொல்லி, இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்குறீங்க, நீங்கள் அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணுறீங்களான்னு ஒன்று ஒன்றா குறிச்சிக்கிட்டு வந்து என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. அப்போது அழகாக தெளிவாக நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன். என்னுடைய தர்ஜுமாவில் உள்ள விஷயத்திற்கு இவங்க என்னென்னலாம் கமாண்டு கொடுத்தாங்களோ அத்தனை எதிர் விமர்சனங்களும் எடுத்துக்கொண்டு வந்து அவர் எங்கிட்ட கேட்குறார். அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். அந்த 4 பாகத்தையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த 4 பாகத்தையும் இந்த பேஜில் என்ன செய்வோம், இதில் யூடியூப்பில் எல்லாத்தையும் 4 பாகத்தையும் போட்டு விடுவோம். நீங்கள் நேரம் கிடைக்கும்போது முழுசாக பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹதீஸு குரானில் வந்து அல்லாஹ்வுடைய தன்மைகளை பற்றி எப்படி நம்ம விளங்க வேண்டும் என்று தெளிவாக விளக்கம் இருக்கும். அப்போ கமாலுதீன் சொல்கிறது வந்து சரியில்லைன்னு வழங்குதா உங்களுக்கு? அப்போ வானத்தில் அது இறங்குறான் என்பதற்கு வந்து இவர் ஒரே பதில் என்ன? அல்லாஹ்வுக்கு முடியாதா என்பதுதான் பதில். நான் அரசுக்கு மாற்றமாக இருக்கேன்னு சொன்னால் அரசில் இருந்துக்கிட்டே இங்கே இருப்பான், எங்கே மாற்றம்ங்கிறார். அரசில் இருந்து கொண்டே அங்கே இருப்பான் என்றால் என்ன மாற்றம் வரும்னு கேட்குறாரு. சரி, அப்படி வராதுன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா இதை நீ மறுக்க தேவையில்லையப்பா. அல்லாஹ் பொறுமையாளோட தான் இருக்கிறான். ஏன் இருந்துட்டு போகிறான்? உனக்கு என்ன இருந்துட்டு போகிறான்? அங்கே இருந்துட்டு இங்கே இருப்பான், என்கிட்ட இருப்பான், உன்கிட்ட இருப்பான். அதுக்கு மட்டும் வியாக்கியானம் கொடுப்பாங்களாம். எதுக்கு? உங்களோட இருக்கிறானுங்கிற அந்த மாதிரி விஷயத்துக்கு இவங்க நிறைய வசனங்களை வியாக்கியானம் கொடுப்பாங்க. நான் சொன்ன சில வசனங்களை போட்டு காட்டினேன், அதுக்கெல்லாம் வியாக்கியானம் கொடுப்பாங்க. ஏன் காணல் நீர் இருக்கும்போது எங்கள் எல்லாம் நிற்க மாட்டான், நிற்பான், அவன் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போ, அந்த அந்த அர்த்தம் கிடையாது அப்படிம்பாங்க. அப்போ வியாக்கியானம் கொடுக்கக்கூடியதும் இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லக்கூடிய செலவுகளுங்கிறவங்க 100% அத்தனைக்கும் நேரடி அர்த்தம் கொடுக்க சொல்லி இருக்கிறார்களா? அதிகமான இடங்கள் நேரடி அர்த்தம் கொடுக்கணும், சில இடங்கள் நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாது. கொடுத்தால் வேறு வேறு வசனங்களுக்கு மாற்றமாக இருக்கும். அப்படியான வசனங்கள் வந்து இருக்கிறது என்பதை நெஞ்சிருக்கிறோம் நம்ம. நீங்கள் திருக்குரான் தமிழாக்கத்தில் போனீங்கன்னு சொன்னால், அதாவது நம்ம என்னுடைய தமிழாக்கத்தில் 61வது குறிப்பு எடுத்து பாருங்கள். 61வது விளக்கம் அதில் தெளிவாக நான் நெஞ்சிருக்கிறேன்.
விளக்கி இருக்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் விளக்கி இருக்கிறேன். அதனால் எல்லா தப்சீர்கள்லையும் உள்ளது தான் அந்த அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு வந்து வியாக்கியானம் இந்த வசங்களை கொடுத்துருக்கிறார்கள். அதனால் அந்த இதுக்கு பதில் அவ்வளோதான். சரியா? நீங்கள் சிந்திச்சுக்கிறீங்க. அவங்க வந்து நேர் வழியில் இல்லை. புகாரில் தப்பு இல்லைங்கிறாங்க, மனுஷனை அல்லாவாக பார்க்குறாங்க. புகாரின்னா தப்பு இல்லைன்னா அல்லாவாக தான் இருக்க முடியுமே தவிர யாரும் இருக்க முடியாது. முஸ்லீமில் தப்பு இல்லைங்கிறாங்க, அது என்னையை தான் பின்பற்றணுங்கிறாங்க, அமீரை கட்டுப்படணுங்கிறாங்க, நாங்கள் வாயில் வந்தாலும் உலரும் அதை நீங்கள் கேட்டுக்கொண்டணுங்கிறாங்க. அப்போ கடைசியாக என்ன அத்வைதத்தை இப்படி போயிட்டாங்க. இப்போ கடைசியாக என்ன வந்துருச்சு? அத்வைதத்தை இன்னும் சொல்ல போனால் அந்த தௌஹீது உண்டானது எதுக்காக உண்டானுச்சு? கபுர் முட்டிகளுக்காக உண்டானது கிடையாதுங்க. தௌஹீதுங்கிற சிந்தனையை இந்த அத்வைதத்தை எதிர்த்து தான் இப்னு தைமியா இறங்குறார் களத்தில். அதான் நான் அனைத்துலையும் அல்லாஹ் இருப்பான், அவுலியாவெலாம் அல்லாஹ்லாம் அவுலியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இந்த இப்னு அரபி. இப்னு தைமியாவுக்கு வரலாற்று என்ன பேர்? இப்னு அரபியின் முதல் எதிரியான இப்னு தைமியா சொல்கிறார்னு போடுவாங்க. இப்னு அரபிக்கு ஃபஸ்ட்டு எதிரி யார்? இப்னு தைமியா. அப்போ இப்னு தைமியா இறங்கி அடித்ததை இந்த கொள்கைக்கு தான். அதன் தாக்கம் தான் முகமது அப்துல் வஹாப் தௌஹீதை சொன்னதை தாக்கம். அதன் தாக்கம் தான் நீங்களுடைய சவுதியில் உள்ள அந்த செலவு கொள்கை. அதன் தாக்கம் தான் நீங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. வந்துட்டு நீங்களே அடிப்படை கல்விக்கு பரிந்துரை செய்த ஜமீல் ஜெயினுடைய புஸ்தகத்தில் உள்ள அடிப்படையை கூட விளங்காமல் அல்லாஹ் வந்து அரசில் இருக்கிறான்னா அங்கே தான் இருப்பான்னு அர்த்தமா? எங்கேயும் இருப்பான், அரசிலையும் இருப்பான், வானத்திலையும் இருப்பான், அரசிலையும் இருப்பான், என்னடையும் இருப்பான், அரசிலையும் இருப்பான், தூண்லையும் இருப்பான், அரசிலையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான், அரசிலையும் இருப்பான், ரசூல்லாட்டையும் இருப்பான், அரசிலையும் இருப்பான், அவுளியாட்டையும் இருப்பான். முடிஞ்சு கதை. கபூர் வணங்கிக்கு அழகாக பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. அவன் தான் உமா ரமைத்து இதரமைத்தான் சொல்லிட்டு இருந்தான். நீங்கள் கல்லேறி அல்லா தான் எரிஞ்சான், அப்போ அல்லா தான் ரசூல்லா வேற அல்லா வேற கிடையாதுங்க. அவன் சொல்கிறான் இவரு அத்வைதத்தின் அறியாமைன்ற தலைப்பில் குரான் தமிழகத்தில் அந்த வசனத்தை நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன். அப்போ என்ன செய்கிறான்? அல்லா தான் ரசூல் தான் அல்லான்னு சொல்லக்கூடியவன் இதைத்தான் சொன்னான். எதை? என்னடா அரசியலில் இருக்கான், அரசியல் இருந்துட்டு இங்கே இருப்பான் உனக்குன்னு இப்போ பஞ்சாயத்துன்னு கேட்டாங்க. அரசியல் இருக்கிறான், இங்கேயும் இருக்கிறான், என்ன உனக்கு அதில் என்ன? இங்கே இருந்துக்கிட்ட அரசியல் இருக்க முடியாதா? அப்போ இப்போ சொல்லக்கூடிய வாதம் பட்டு டேஞ்சராக இருக்கிறது. பரேலவிகளை மிஞ்சக்கூடிய அத்வைதத்தை ஆதரிக்கக்கூடிய வாதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.